Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம KINEMASTER எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. சோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் KINEMASTER எடிட்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட்ல ஷோ ஆகக்கூடிய இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரேஷியோ செலக்ட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு வந்துடுவோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 16:9. சோ இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற அட்வான்ஸ்டு அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இதுல இந்த மாதிரி ஃபிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபில்லுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மீடியா ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன இமேஜை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பெட்டர். ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட் ஷோ ஆகக்கூடிய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டில் இருக்கக்கூடிய ஸ்டேச்சுரேஷன் அப்படின்ற லெவலை வந்து ஃபுல்லாக -100க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட எடிட்டிங் பிளேஸில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரைட் சைட் ஷோ ஆகக்கூடிய இந்த மாதிரி ஆப்ஷனை மேலே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இது வந்து ஆஃப்ல இருக்கும். ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை ஒன் ஸ்டெப் கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. ஸோ அகைன் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எனேபிள் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூலை இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுமே வந்து ஃபுல் க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக மேலே ஷோ ஆகக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. வீடியோ சேவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் அதே ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேலரியில இருந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண அதே இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. அகைன் இந்த இமேஜோட லென்த்தை நம்ம 30 செகண்ட்ஸ் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம சில கலர் கரெக்ஷன் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ரைட் சைட் ஷோ ஆகக்கூடிய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேர்ட் இருக்கக்கூடிய ஸ்டேச்சுரேஷன் லெவலில் உங்கள் இமேஜுக்கு எந்த கலர் கரெக்ஷன் ஓகே அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா விக்னெட் ஆப்ஷன் வரும். அதையும் ஆன் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேவ் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவில் டிஃப்ரெண்ட் கலர் லுக் கொடுக்கறதுக்காக தான். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஆஃப்ல இருக்கு. ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குரோமா கீ ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கிரீன் கலர் அப்படியே இருக்கலாம். இப்போ மேலே ஷோ ஆகக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் டூல கரெக்டாக 50க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் டூல இந்த மாதிரி கம்மி பண்ணி ஒரு 10 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் லுக்ல வந்து இருக்கும். இப்போ இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் டூலையும் கரெக்டாக இந்த மாதிரி 50-10 இதே லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்டேட்டஸ்ல அந்த லைன் எதுவுமே ஆட் ஆகாம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேக் வந்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய விஷுவலைசர் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் ஷோ ஆகக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி அதில் வரக்கூடிய ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டேட்டஸில் எங்கே செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ
அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ரைட் சைடில் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம இன்னொரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அகைன் லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே என்ன இமேஜை செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் வரக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணி இப்போ இதில் கிராப்பிங் டூலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாஸ்க் ஆன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஷேப்பை செலக்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. இப்போ இதில் ஃபெதர் அப்படின்றத இந்த மாதிரி 10க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கிராப்பிங் டூலை மேலே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இமேஜை ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே செட் பண்ணுறப்ப கரெக்டாக செட் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோவோட அவுட்லுக் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய இமேஜோட லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலாக இந்த இமேஜோட லென்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு அகைன் மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் இமேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணி கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேட்டஸை ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜோட லென்த்தையும் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆன் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அகைன் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய பிளெண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீனை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோவும் நம்ம ஸ்டேட்டஸில் பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடும். ஃபைனலாக இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நம்ம சாங் மட்டும் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் பர்த்டேக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைட் உள்ள ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த பர்த்டே சாங்கை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாங் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சாங்கை இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷோவாக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாங் நம்மளோட ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸில் இந்த சாங் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை ஃபைனலாக ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே உள்ள சேவ் அஸ் வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.